காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 6 மாடியூல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாடியூல் 1 காஸ்ட் சீட் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு 10 இல்லுஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கேனரில் இருக்கிற சம்ஸும் பாருங்கள். ஏன்னா ஸ்கேனர்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரிக்கியாக கேட்டிருப்பாங்க கொஞ்சம். இங்கே எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்கேனர் சம்ஸ் ஒரு லாஸ்ட் 2017 பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தென் மாடியூல் 2ல வந்து உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ் 4 டாபிக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து மெட்டீரியல், எம்ப்ளாயி, ஓவர் ஹெட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி அதில் என்ன கேட்பாங்க. உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து சும்மா 2 இல்லுஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். 2 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்கும், MCQல கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் மாடியூல் 6 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும் 7 மார்க்குக்கு. ஸோ இருக்கிறதே 2 வேரியன்ஸ் தான், மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ். ஃபார்முலா மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் வந்து புக்கில் இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு ஸ்கேனரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து லாஸ்ட் டிசம்பர் அட்டம்ப்ட்ல வந்து புக்கில் இல்லாத கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் பட்ஜெட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்கேனரும் ஒன் டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கேஷ் பட்ஜெட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி கேட்பாங்க கேஷ் பட்ஜெட்டும் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டும். தென் மாடியூல் 5 பார்த்தீங்கன்னா ஜாப் பேட்ச் வந்து 2 மார்க் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வரும். ஸோ ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. கான்ட்ராக்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் 7 மார்க், ப்ராசஸ்லேருந்தையும் வரும், ஆப்ரேஷன்லேருந்து வரும். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் கான்சென்ட்ரேஷன் நிறையா கொடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். கான்ட்ராக்ட், ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் மாடியூல் 4 பார்த்தீங்கன்னா ரீகான்சிலேஷன் ஆஃப் காஸ்டிங் அண்ட் ஃபினான்சியல் ப்ராஃபிட், தென் காஸ்ட் புக் கீப்பிங், இன்ட்ரிகேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம். காஸ்ட் புக் கீப்பிங்க்கும் இன்ட்ரிகேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்க்கும் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அது ஈஸியாக தான் இருக்கும். ரீகான்சிலேஷனுக்கு வந்து கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது வந்தா ஆட் பண்ணணும், எது வந்தா சப்ராக்ட் பண்ணணும், நல்லா கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் மாடியூல் 3 காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 1லேருந்து 24 வரைக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ், முன்னாடி ஒரு 2 காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன. ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படித்தாலே நெக்ஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் சேமாக தான் வரும். ஸோ வந்து தியரி வந்து நல்லா படிச்சுக்கோங்க காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து. ஏன்னா கன்ஃபார்மாக 2 கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் மாடியூல் 6 மார்ஜினல் காஸ்டிங்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் வரும் 14 மார்க்ஸ்க்கு. உங்களுக்கு வந்து மார்ஜினல் காஸ்டிங் ஈஸியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சாய்ஸ்ல விட்டுருலாம் 14 மார்க்ஸ்னா. ஜஸ்ட் ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லைட்டாக வச்சு ஃபார்முலா வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் கேட்கலாம். ஸோ ஃபார்முலா, புக்கோட இல்லுஸ்ட்ரேஷனாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் பேப்பர் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் MCQ உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட் காஸ்ட் சீட்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்னா இந்த மெட்டீரியல் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ், இந்த 4 டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஓவர் ஹெட்ஸ் கண்டிப்பா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். மாடியூல் 4ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகான்சிலேஷன், காஸ்ட் புக் கீப்பிங் ஆர் இன்ட்ரிகேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம், இந்த 3 டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் 4AB பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் காஸ்டிங்கும் கான்ட்ராக்ட் காஸ்டிங்கும் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் மாடியூல் 5 அண்ட் 6லேருந்து 5A அண்ட் B பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் வரும். நெக்ஸ்ட் மாடியூல் 6 சொன்னீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் 14 மார்க்ஸ்க்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாய்ஸ்ல விடுறதுனாலும் வித்துக்கலாம். அது நீங்கள் அட்லீஸ்ட் ஃபார்முலாச்சும் நல்லா பார்த்து கான்செப்ட் ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாடியூல் 7 பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். நெக்ஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வரும். 8லையும் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தியரி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 8Bல வந்து எனி தியரி கொஸ்டின், ஏதாச்சும் டிஃபரன்ஸ் கேட்கலாம், மாடியூல் 2ல இருந்தும் கேட்கலாம், மாடியூல் 1ல இருந்தும் கேட்கலாம். ஸோ வந்து தியரி வந்து எது வேணா கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா எது தெரியுதோ, இல்லை ஸ்கேனர்ல பாஸ்டியர் கொஸ்டின்ல என்ன மாதிரி தியரி கேட்டிருக்காங்களோ ரிப்பீட்டட் கொஸ்டினாச்சும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டடி பிளான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஸ்கேனர் பார்த்தா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்கேனர்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஸ்கேனர் வீடியோ நான் போட்டிருப்பேன், எதுக்கு ஸ்கேனர் இம்பார்ட்டன்ஸ்னு. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல ஸ்கேனர்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்கேனர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸமும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணாலே எனக்கு பாடி இருக்க ஆன்சர் வந்துச்சு தான். நான் உங்களுக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸசைஸ் எனக்கு டைம் கிடைக்கும் போது எக்ஸசைஸ்க்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கேனர், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங் நல்லா படிங்க. டெலிகிராம் சேனலில் இந்த PDF போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் டெலிகிராமில் எனக்கு கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், அதிலே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.